டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. திருவருகை கால வார நாட்கள். முதல் வாசகம். சாமுவேலாகமம் 2ஆம் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 5, 8 முதல் 12 மற்றும் 16. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லை நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன். கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ராயலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ராயலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ராயல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 67 79 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரேலரின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்துள்ளார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே நீ செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கடவுளின் இருப்பிடம் எங்கிருக்கிறது என்பது பற்றிய புரிதல்களை கீழ்கண்ட 4 நிலைகளில் பார்க்கலாம். முதலாவதாக, தொடக்க பெற்றோர்களான ஆதாமும் ஏவாளும் கடவுளை உடன் வாழ்பவராக, உடன் நடப்பவராக பார்த்தனர். கடவுளை தங்களது வாழ்விற்கு புறம்பானவராக, அப்பாற்பட்டவராக, தங்களது வாழ்விலிருந்து தள்ளி நிற்பவராக பார்க்கவில்லை. ஏறத்தாழ இதேயொரு பார்வைதான் முதுபெரும் தந்தையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோரிடம் இருந்தது. ஆபிரகாமிலிருந்து தோன்றிய இஸ்ரேல் இனம் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றபின் கடவுளது பிரசன்னத்தை உடன்படிக்கை பேழையில் இருப்பதாக கருதியது. இது 2வது நிலை.
இங்கு உடன்படிக்கை பேழை, அதாவது கடவுளது பிரசன்னம் மக்கள் மத்தியில் இருந்தாலும் மக்களின் வாழ்விலிருந்து சிறிதளவு அந்நியப்பட்ட ஒரு நிலைக்குள், அதாவது உடன்படிக்கை பேழைக்குள் மட்டும் இறைவனது பிரசன்னம் இருப்பதாக என்னும் நிலைக்குள் தள்ளப்பட்டது. மூன்றாவதாக, தாவீது அரசர் கட்ட விரும்பிய எருசலேம் ஆலயம் அவர் மகன் சாலமோனால் கட்டப்பட்டு அங்கு உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்ட போது இறைவனது பிரசன்னம் இன்னும் அதிகமாக மக்களின் வாழ்விலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டது. நிச்சயமாக ஆலயம் கட்டப்பட்டதன் நோக்கம் உன்னதமானது, உயர்வானது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. மக்கள் கூடுகின்ற இடமாகவும் அவர்களது இறையுணர்வை தட்டி எழுப்பக்கூடிய இடமாகவும் ஆலயம் கண்ணோக்கப்பட்டது, இன்றும் கண்ணோக்கப்படுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இருப்பினும் ஆலயம் கட்டி அதில் ஆண்டவனது பிரசன்னத்தை தாங்கிய உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்டதன் காரணமாக இஸ்ராயேல் மக்கள் காலப்போக்கில் இறைவனது பிரசன்னம் கோவிலுக்குள் மட்டும் இருக்கிறது என்று எண்ண ஆரம்பித்தனர். அவரை தங்களுக்குள் உறைபவராக, தங்களோடு வாழ்பவராக, தங்களுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்தவராக பார்க்க தவறிவிட்டனர், மறந்துவிட்டனர். இதுவே இறைவனின் இருப்பிடத்தை பற்றிய இஸ்ரேல் மக்களின் 4வது பார்வை. இப்படிப்பட்ட பார்வையின் காரணமாக மக்கள் ஆலயத்திற்கு உள்ளே ஒரு விதமாகவும் ஆலயத்திற்கு வெளியே வேறு விதமாகவும் நடந்து கொண்டனர். சமூகத்தில் அநீதி மலிய ஆரம்பித்தது. ஏழைகள் நசுக்கப்பட்டனர், ஏற்றத்தாழ்வுகள் பெருகின. இவை அனைத்தும் நடந்தேறும் என்று இறைவனுக்கு தெரிந்ததால் என்னவோ தாவீது அரசர் ஆலயம் கட்ட முயற்சி எடுத்த போது இறைவன் அவருக்கு தடை போட்டார். அதுவே இன்றைய முதல் வாசகம். தன்னுடைய பிரசன்னம் மானுடர் மத்தியில் மறைந்திருக்கிறது என்பதை மறந்த மக்களுக்கு அதை நினைவூட்டுவதற்கு இறைவன் மீண்டும் முயற்சி எடுத்தார். இதுவே இயேசுவின் மானுட பிறப்பு. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். திருவெளிப்பாடு 21:3 என்கின்ற உண்மை இயேசுவின் பிறப்பில் மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவனை ஆலயத்தில் இருப்பவராக பார்ப்பது தவறல்ல, ஆலயத்தில் மட்டும் இருப்பவராக பார்ப்பது தவறு. கடவுளை நம் வாழ்விற்கு அப்பாற்பட்டவராக கருதுவது தவறல்ல, கடவுள் நம் வாழ்விற்கு அப்பாற்பட்டுதான் இருக்கிறார் என்று கருதுவது தவறு. இறைவனை வானத்தில் இருப்பவராக பார்ப்பது தவறல்ல, வானத்தில் மட்டும் இருப்பவராக பார்ப்பதுதான் தவறு. காரணம், அப்படிப்பட்ட தவறான பார்வை நம்மிடம் இருந்தது என்றால் எந்த தீமையும் செய்வதற்கு நாம் தயாராக இருப்போம். நான் இருக்கின்ற இடத்தில் எப்படிப்பட்ட தவறான செயலையும் செய்யலாம் என்கிற மனநிலை நம்மிடம் வந்துவிடும். ஆங்கில நாடக ஆசிரியர் பெர்னார்ட் ஷா எந்த மனிதனுடைய கடவுள் வானத்தில் இருக்கின்றாரோ அந்த மனிதனை குறித்து கவனமாக இரு என்கின்றார். ஜெபம். இறைவா, எமக்குள்ளும் பிறரிலும் இயற்கையிலும் பிரசன்னமாகி இருக்கின்ற உம்மை நாங்கள் கண்டுகொள்ள வரம் தாரும். ஆமேன். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரே, தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரே, தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தந்தையின் மைந்தர் அழைக்கின்றார், கந்தையில் பிறந்தவர் அழைக்கின்றார். வானவர் வரவினில் மகிழ்ந்திடுவோம், பலியினில் நாமும் கலந்திடுவோம்.
தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தொழுவினில் பிறந்திட்ட தேவமகன் ஒளியின் வழியாய் அழைக்கின்றார். தூரத்தில் தூங்கிடும் இடையரையும் தூதரின் மொழியில் அழைக்கின்றார். அழைத்திடும் அவர் குரல் கேட்டிடுவோம், அழைப்பினை மனதினில் ஏற்றிடுவோம். பழியினை அழித்திட பிறந்தவரை தொழுதிட மனதினை திறந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். அன்னையின் மடியினில் தந்தை மகன் அன்பின் வேதம் படிக்கின்றார். விண்ணக விடியலம் விந்தை மகன் மீட்பின் பாதை விரிக்கின்றார். மேய்ப்பனின் வழியினில் வாழ்ந்திடுவோம், கிடையினில் ஆடுகள் சேர்த்திடுவோம். வழியினை காட்டியே வாழ்ந்தவரின் நெறியினில் வாழ்வினை அமைத்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம். தந்தையின் மைந்தர் அழைக்கின்றார், கந்தையில் பிறந்தவர் அழைக்கின்றார். வானவர் வரவினில் மகிழ்ந்திடுவோம், பலியினில் நாமும் கலந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுதிட ஆலயம் நுழைந்திடுவோம்.